விஷ்ணு ருத்திரன் அலைமகள் கலைமகள் மலைமகள் இவர் தேவர்கள். இது என்ன ஊர்பா? இது என்ன தம்பி? இது தெரியாம கூத்தாட வந்து நானு அந்திலி புண்ணி சத்திலே எதற்காகப்பா தெருக்கூத்து? எல்லாம் பார்த்து தூங்குறதுக்கு தான். அவங்க தூண மகமாரி அம்மனுக்காக வேண்டி அபிஷேகம் செய்து நமக்கு ஒரு இது கேள்வி இஷ்டதெய்வமா விளங்கக்கூடிய மகமாரி அம்மனுடைய பாதத்திற்கும் இப்படியாப்பட்ட அந்தில் சேர்த்தல் அங்கக்கூடிய நாடக பேராசிரியர் பெறக்கூடிய ஏழுமலை ஐயாவுடைய பதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் அடியவன் ஒரு கோடி வணக்கம். கைலாய வாசர் கயிற்று வாசு கீழ்று வாசுங்க தான் கேட்டேன். இந்த மாட்டு வண்டியில ஒரு டக்கரம் காணாம அதை பேசிக்கிறாங்க. அதான் நம்ம திட்டு மண்ணில் ஓட்டல அந்த மாட்டு வண்டியில அவனுக்கு என்ன அங்க வேலை? ஓ அந்த மணி இல்லையா? அந்த மணி இல்ல. அந்த மணிக்கு எங்க என்ன வேலை? அது சொல்லியப்பா. அது அந்த மணிக்கு வேலை இல்ல. யாருன்னு விளக்க புரிந்ததா? என்னானு? கைலாய பரமக்கடவுள் என்று விளக்க. முக்கந்தாய பரமக்கடவுள். முக்கந்தாய பரமக்கடவுள். ஆமா. எப்படி? முக்கந்தாய பரமக்கடவுள். முக்கந்தாய பரமக்கடவுள். கல்லுக்குள் தேரைக்கும் கருவிலுக்குடி சிசுவுக்கும் யானை முதல் எறும்பு கண்ட 8886 ஜனங்களுக்கும் இவ வேலங்களுக்கும் படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள். பரமக்கடவுள் சபா. பரமக்கடவுள் படி அளக்கல. ஆமா. 200 ரூபாய் படி அளக்காது. என்னது? ஒரு 200 இப்ப 200 ரூபாய் படி அளந்து அங்க போவான். ஏன் என்ன அந்தில கூட்டு ரோட்ல இருக்குது? அந்தில கூட்டு ரோட்ல உனக்கு தெரியாது வாங்க ஊர் தானே இது? ஆமா. ஆனா எத்தனை மணிக்கு எங்க வாங்கணும் எப்படி குடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் உனக்கு முன்ன இந்த ரூட்ல நாங்க சர்வீஸ் அதிகம். என்ன பின்ன நாங்க முன்ன இந்த குடும்பம் கோயிலுக்கு கூட்டம் வருவோம். குடும்பம் கோயில் கம்யூனிட்டி முருகன் கோயில்ரா. அதான் அந்த ரயில் மேல வருவானே மயில் மேலரா கம்யூனிட்டி. அப்ப வரும் அந்த முருகன் கோயிலுக்கு கூத்தாடா. இப்ப வரத்துல இந்த பக்கம் ஷாம்பூர் கரும்போட்டை போயிட்டா யாரு முருகன் போட்டா நீ போட்டியா? நான் போயிட்டு ஷாம்பூர் கரும்போட்டை. ஷாம்பூர்ல கரும்போட்டை கம்யூனிட்டி. ஷாம்பூர்ல கல்யாணம் இருப்பாங்களா கரும்பு வெட்டுவாங்களா? இந்த மாட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. அது எதுக்கு? கல்லு எடுத்துட்டு போய் அடுக்கிறதுக்கு. ஓஹோ நான் கூட கரும்பு எடுத்துட்டு போட்டவங்க எடுத்துட்டு பார்த்தேன். டாய் திமுரு சோல்டால் தான் குத்துவாங்க. அப்படி கல்லுக்குள் தேரைக்கும் கருவிலுக்குடி சிசுவுக்கும் படியளக்கக்கூடிய பரமக்கடவுள். எப்படி என்று கேட்டால் நான் படி அழகுன்னா தானே தருவம் படி அழகுது இல்ல. அவாவால் செய்து வந்த நல்வினை தீவினை பிடிக்கி நான் தான் புறங்கையால் படியளக்கக்கூடிய பரமக்கடவுள். ஆமா புறங்கை இப்படி அந்த கூட நிறைய வரும். பெரிய ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவன் 2000 கொடுத்தா நீ 1000 கொடுத்தா எங்க போத்த தெரியல ஏது போத்த தெரியலன்னு பேசிக்குவேன். என்ன பண்ணுது? புறங்கையால் படியளக்கக்கூடிய பரமக்கடவுள். எப்படி தெரியுமா? மேட்டிலே தானே நின்று விட்டாய் ஆனால் அவன் ஏழை.
அவன் என்னை போல் ஏழை பள்ளத்திலே தானே நின்றுவிட்டாய். ஆனால் அவன் தான் பணக்காரன். ஆமா எப்படி தெரியுமா? மேட்டிலே புறங்கையில இருந்தான். மேட்டில நம்மள தானே இருக்கும், ஒண்ணு ரெண்டு இருக்கும். அவன் என்ன போல ஏழை பள்ளத்திலே தானி நின்னா ஒரு அதிகமா தானி நிக்கும். அவன் உங்களை போல பணக்காரன். நான் பெரிய பணக்காரன் தான். ஊர்ல வந்து கேட்டு பாரு என்னன்னு. மோசமான கடங்கா இருக்கும் தெரியாது. எனக்கு உடம்பு சரியில்லை வச்சுக்க, என் வீட்டுல 10 ஆட்டோ நிக்கும். ஐயோ அத நீ பணக்காரராச்சே. என்ன இட்டு போய் ஊசி போறது எத்தனை பேரு, ஆப்பிள் கொடுக்குறது எத்தனை பேரு. ஏன் என்னன்னு கேட்டா பணம் ஊத்துறாங்க. எப்படியாவது பணம் வாங்கலாம்னு பாக்குறானுவ. ஆனா அவங்களுக்கு தெரியாது எப்படி நான் இருந்தாலும் செத்தாலும் பணம் கொடுக்க மாட்டேன்னு தெரிய மாட்டேங்குது. கம்மியாச்சு கடன் வாங்கின கம்மிட்டு. யாரு நான் கம்மிட்டில்றா? எனக்கு கடன் கொடுத்த மாதிரி அவன் கம்மியாச்சு. நான் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து நான் கம்மியாச்சு. ஏன் எது கொடுத்த? ஆட்டுக்கு தான் கொடுத்தேன். இல்லன்னு சொல்லி தான் கொடுத்த? ஆமா இல்லன்னு சொல்லி கொடுத்த. அப்புறம் திருப்பி கேக்குற. 1 லட்சம் கூட கம்மியாச்சு. உங்க காட்சி எங்க போல? உங்க காட்சி எங்க போல இல்லையா? அது தர மாட்டாங்க. அப்படி பரமக்கடவுள் உங்களை போலவே எனக்கு எத்தனை நேற்று தெரியுமா? உங்களுக்குலாம் 2 கண்ணு. எனக்கு எத்தனை கண்ணு தெரியுமா? 2011 நேற்றத்துக்கு சொந்தக்காரன். ஆமா எப்படி தெரியுமா? எனக்கு எத்தனை கண்ணு? உங்களுக்கு 3 கண்ணு. எனக்கு 3 கண்ணு. பேனா எடுத்து கண்ணை கூட்டு. பேனா இங்க வச்சுக்கிற மறந்தாகதான் இருக்கும். ஐவிடு பேனா. பேனா வைடுமா? ஆமா இப்பதான் பிரிச்சு வச்சுக்கிறேன். நான் கொண்டு வைக்கிறேன். எனக்கு 3 நேத்திரம். என் உடலிலே சரி வாதிவற்ற உமா பார்வதிக்கு 2 நேத்திரம். என் சடையில இருக்கிறார் கங்கா பவானி, அந்த கங்கா பவானிக்கு 2 நேத்திரம். நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? காளை வாகனம். காளை என்று சொல்லக்கூடிய அந்த காளைக்கு 2 9. என் கழுத்திருக்கவர் அம்மான் என்று சொல்லக்கூடிய மான், அந்த மானுக்கு 2 நேத்திரம். 11 ஆயிடுச்சா இல்லையா? என் உடலிலே சரி உடலிலே இருக்கக்கூடிய 1000 வடாமடி படைத்த ஆதிசேஷன் 1000 தலைக்கு 2000 கண்ணு. கணக்கு கூட்டு பார்ப்போம். கூட்டு 2011 சொந்தக்காரன். உங்களை போலவே 2 பேர் அங்க கொண்டிருந்தார்கள். யார் என்று தெரியுமா? வைகந்தத்தை ஆண்டு வரக்கூடிய சாட்சாதி எம்பெருமானும் சக்தி உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சதர்முகம் படைத்த பிரம்மதேவனும் தான் என்று அகந்தோடு இருந்தார்கள். எப்படி என்று கேட்டால் பிரம்மதேவன் பார்த்தான், இந்த பாமர மக்களை நான் தான் படைக்கின்றேன், உலகத்திலே நான் தான் பெரிய கடவுள் அவன் தெரிவித்தான். அப்போது மைத்தனால் வரக்கூடிய மகாவத்தில் இருந்தார். அப்படியாப்பட்ட பிரம்மனே நம்ம தான் படைச்சோம், நம்மளவே பெரிய கடன் சொல்றானே, இந்த பாமர மக்களை நான் தான் பாதுகாக்கிறேன், உலகத்திலே நான் தான் பெரிய கடவுள் அப்படி என்று இருவருக்கு வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தை சஞ்சலத்தை தீர்க்க வேண்டும் என்றால் வெள்ளி அம்பல வீட்டிலே உட்கார்ந்தாக பரமக்கடவுள் இருப்பார். அங்கே சென்றால் மட்டுமே தீர்க்கலாம். நாளை கரகாட்டா நீ மட்டும் உங்களால முடிஞ்சது அடிக்கிட்டா சொல்றான். அந்த மிஷினு கை தட்டுறது அப்படி இருக்கக்கூடிய வாயாடா 2 பேர் வாயே பொட்டுக்கண்ணி பொடி வாத்துட்டு போயிரும் பாரு. இப்ப இருவரும் அகமணிந்தார்கள். இருவரும் ஓடி வந்தார்கள். சத்தியுல வச்சானவர் பிரம்மதேவன் பார்த்தான். மாமா நான் பெரியவரா அல்லது என் தந்தை பெரியவரா? இருவர் அகத்தி அடக்க வேண்டும். திருவண்ணாமலையிலே ஈசான்ய மூலையிலே இந்த உருவத்தை நீக்கி என்ன உருவெடுத்து தெரியுமா?
என்னமா போ என்ன பண்ணுப்பா ஏப்பா அப்படி இருக்கு தருவாயிலே திருவண்ணாமலையிலே ஈச்சா டேய் 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 கம்முன்னு இருக்குடா ஒக்குல ஓவிலா திருவண்ணாமலையிலே ஈசான்ய மூலையிலே ஆண்டத்துக்கு பூமிக்கும் ஒரே சிதர்வைமான தருவாயிலே என் மைத்துனார் வரக்கூடிய மகாவிஷ்டாயத்தேன் மைத்துனா என்னுடைய பாகத்தை நீ பார்த்தாய் ஆனால் உலகத்திலே நீதான் பெரிய கடவுள் அப்படின்னு அவரை தெரிவித்தேன் அவர் தெரிவித்த போது பாயத்தை பார்க்கணும் பூமி போலன்னா என்ன உருவலாம் பூமி போலன்னா சேஷி போயிட்டு போலாம் இந்த கன்னியாக்கி பூமி போலன்னா என்ன உருவெடுக்கலாம் கேட்டான் பன்றி வர்றாக என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்தார் பூமி பிளந்து கொண்டு வருகிறார் என் மருமகனால் வரக்கூடிய பிரமதேவனாயத்தின் மருமகனே பிரமதேவா என்னுடைய சடாமுடியை பார்த்தாய் ஆனால் உலகத்திலே நீதான் முதல் கடவுள் அப்படின்னு அவர் தெரிவித்தார் அவர் தெரிவித்த போது என் மருமகனால் உணரக்கூடிய பிரம்மதேவன் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம் அன்னப்பச்சி வாகனத்தை எடுத்துக்கொண்டு என் சடாமுடியை பார்க்க சென்று விட்டார் என் சடாமுடியை பார்க்க தருவாயிலே என் சடாமுடியில் இருக்கக்கூடிய தாழம்பு கன்னியாகப்பட்டது தவறி கீழே விழுந்து விட்டது அப்படியாப்பட்ட தாழம்பு கன்னியாகப்பட்டது பரமேக்கால் சடாமுடி தவறி கீழே விழுந்து விட்டோம் அல்லவா பரமேக்கால் பாதத்தையாவது எப்படியாவது சேரணும் அப்படி என்று பலாண்டு தூரமா தாழம்பு கன்னியாகப்பட்டது வந்து கொண்டிருக்கிறது யுகயுகமா வந்த ரூபாயிலே பிரம்மதேவனுக்கு கை சோர்ந்து மேய் சோர்ந்து போயிட்டான் பிரம்மதேவன் சோர்ந்து போன உடனே அப்படியாப்பட்ட பிரம்மதேவனை எதிரி போகும்போது அம்மா தாழம்பு கண்ணியே எனக்காக ஒரு போய் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு தெரிவித்த போது ஐயா பிரம்மதேவரே நான் என்ன போய் சொல்ல வேண்டும் பரமக்கர சிடாமணி நான் பார்த்தேன் என்று மாமன் சொல்லுவேன் இதுக்கு சாட்சி கேட்பார் அது உனக்கு அல்லவா தாழம்பு கண்ணி அந்த தாழம்பு கண்ணியே சாட்சி என்று சொன்னால் போதும் அப்படி என்று ஒரு போய் சொன்னால் மட்டும் போதும் அப்படி என்று பார்த்த போது இருவருமே ஓடி வந்தார்கள் மாமா உங்கள் சடாமுடியை நான் பார்த்தேன் சாட்சார் என்று கேட்டேன் அதோனிக்கு அல்லவா தாழம்பு கண்ணி அதே சாட்சி என்று சொன்னார்கள் அதே தாழம்பு கண்ணியே எப்போது நீ போய் சொன்னாய் அல்லவா எந்த ஒரு தெய்வத்துக்கும் எந்த ஒரு ஆலயத்துக்கும் நீ உதவாத போன பிடி சாபத்தை தாழம்பூ எவ்வளவு வாசனை இருக்கும் தெரியுமா எப்படி மலர்களே வாசனை திரவியங்கள் கொண்ட மலர் தாழம்பூ இருக்கிறதுலே வாசனை அதிகமான மலர் தாழம்பூ தான் அதை தலையில யாரும் வைக்க மாட்டாங்க நான் கொடுத்த சாபம் அப்படி இருக்க தருவாயிலே தாழம்பூ சாபத்தை கொடுத்தேன் அப்படியே அவட்ட பிரம்மதேவனை பார்த்தேன் அடே பிரம்மதேவா எப்போது மும்மூர்த்தி தேவனா ஒருவனா இருந்தும் எப்போது நீ போய் சொன்னா அல்லவா இன்று முதல் உலகத்திலே உனக்கு ஆலயம் என்பதில் சாபத்தை கொடுத்தேன் மகாவிஷ்ணு பார்த்தார் அப்படி என்று என் பாதம் தொடக்கூடிய ஒரு நேரம் அப்படி என்று அவர் தீக்கு விட்டேன் அப்போது பார்த்தார்கள் மும்மூர்த்தி தேவரெல்லாம் ஒன்று கூடி நாம புது தெய்வம் கிடையாது முக்கமேக பரமத்தை ஒரு அப்படி என்று முதல் தெய்வம் வேறுபட்டால் தமிழ்நாடு என்னது முதல் தெய்வம் வேறுபட்டால் அது மட்டுமல்ல அப்படி இருக்க தருவாயிலே உத்தரகண்டாண்டு வரக்கூடிய வல்லாண்மை கண்ணனாகப்பட்டவன் கடும் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு காட்சி கொடுக்க போக வேண்டும் பாமர மக்களுக்கு படியழைக்க போக வேண்டும் உடலிலே சரி பாதி பெற்ற உமா பாரதி அழைக்க வேண்டும் பரமக்கள் அழைத்தார் என்று என் மணி அழைக்கூடிய உமா பாரதி சீக்கிரம் போகணும் பரமக்கடவுளாகப்பட்ட உமா மகேஸ்வரன் உமா பார்வதி கற்பார் அம்மா
நிலவு